உலக மொழியில் 26 எழுத்து கொண்ட 8ஆம் நம்பர் வடிவம் கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் இன்னும் உலகையே ஆண்டு கொண்டுதான் இருக்கிறது. அவ்வளவு வலிமை வாய்ந்த இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 50-50 குணங்கள் இருக்கும். இதில் 50% பேர் நீதிமானாகவும் நீதி வழங்கக்கூடியவராகவும் நெறி தவறாத வாழ்க்கை நடத்துவராகவும் மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் ஏன் உலக நாட்டுக்கே உன்னதமான புருஷர்களாக விளங்குவார்கள். இவர்கள் உழைப்பே தாரக மந்திரம், உழைப்பு தான் கடவுள் என்று இவர்கள் மனதில் பதித்து விடுவார்கள். அதே மீதம் 50% பேர் அக்யூஸ்டாகவும் பயங்கரமான கேடி கில்லாடி என வில்லனுக்கெல்லாம் வில்லன், தலைவனுக்கெல்லாம் தலைவன், பாஸ்கெல்லாம் பாஸ் அப்படின்ற மாதிரி இப்படித்தான் இவர்கள் எதை செய்தாலும் அதில் மிகையாக இருப்பார்கள். பொதுவாக 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்கள் 8ஆம் தேதியை கொண்டவர்களாக இருப்பார்கள். இதில் அதிக சோதனை பெறக்கூடிய தேதி 17ஆம் தேதி. இந்த 17ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பயங்கரமான மனவிரக்திக்கு உள்ளாவார்கள். இவர்களுக்கு எதுவுமே சீக்கிரமாக கிடைக்காது. அப்படியே சீக்கிரமா ஒரு பொருள் கிடைத்தாலும் அதை சந்தேகப்பட்டு இவரே உதாசீனம் படுத்தி விடுவார்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாய்ப்பாசம் கிடைக்காது, அதே போல் நண்பர்கள் பாசமும் கிடைக்காது. இப்படி எது இருந்தாலும் விரக்தி நிலைக்கு உள்ளாவார்கள். ஆனாலும் இவர்களுக்கு தசாபுத்தி காரணமாகவும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்பாக தத்து தாய் தத்து தகப்பன் கிடைத்தால் கூட அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் இவர்கள். ஏனென்றால் இவர்கள் விரக்தி நிலையில் எதை நம்புவது எதை விடுவது என்று தெரியாது. அதே போலதான் உண்மையான நண்பர்கள் கிடைத்தாலும் உண்மையான காதலி கிடைத்தாலும் இவர்கள் அவர்களை சந்தேகிப்பார்கள். எப்படி நமக்கு இவ்வளவு நாளா விரக்தியா இருந்தோம், எதுவுமே இல்லை, இப்ப மட்டும் எப்படி நம்மளுக்கு உடனே நடந்துருமா அப்படி என்று அந்த சந்தேகமே இவர்களை அந்த உண்மையா கிடைக்கக்கூடிய பாசத்தை இவர்களே உதறி தள்ளி விடுவார்கள். அப்புறம் என்ன, பழையபடி கதை தொடர்ந்து மீண்டும் விரக்தி நிலையில் தான். இப்படியே இவர்கள் வாழ்க்கை விரக்தி நிலையிலேயே கொண்டு போய் தள்ளும். எங்க போனாலும் போட்டி பொறாமை உலவிக்கொண்டே இருக்கும். இது 8ஆம் தேதியில் ஆதிக்கம் இதில் பிறந்தாலே சனியின் பகவானுடைய ஆதிக்கம். இந்த சனி பகவான் ஒன்று முடக்க பகவானாக இருப்பார், இன்னொரு செயலாக நேர்மை சிகரமாக இருப்பார். இவர்களுக்கெல்லாம் நீதிமதியா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 8, 17, 26 அனைத்து பேருக்கு தான் சொல்லிட்டு கொண்டிருக்கிறோம். இதே 17ஆம் தேதியில் ரொம்ப அபாயமான தேதி என்று சொல்கிறோம். ஆனால் அதே 17ஆம் தேதியில் பிறந்த நம் நாட்டு முதலமைச்சராகவும் இருக்கார், நம் நாட்டுக்கு பிரதமராகவும் இருக்காங்க. இப்படி மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அதே 17ஆம் நம்பருக்கு இருக்கு. அதுதான் சொல்றோம் 50-50 என்கிறோம். இது எதை செய்யும், எப்படி செய்யும், எந்த நேரத்தில் என்ன மாதிரி பண்ணுன்னு ரஜினி சொல்றது மாதிரி அப்படி ஒரு நிலை கொண்ட இந்த 8ஆம் எண். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன், யாருக்கு தெரியாது என்பது போல் இவருக்கு எப்போ கோபம் வரும், எப்போ மற்றவர்களை உதறி தள்ளுவார்கள் என்று அவருக்கே தெரியாதப்போ மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? எதை கவனித்துக் கொண்டிருப்பார்கள், எந்த நேரத்தில் அக்யூஸ்ட் ஆவார்கள், எந்த நேரத்தில் நீதிமான ஆவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இது இயற்கையின் சுழற்சி. ஏனென்றால் இந்த 8ஆம் நம்பரை நல்லா கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அடுக்கு பானை வைத்தது போல் இருக்கும். மேலும் ரவுண்டாக கீழும் ரவுண்டாக 2 ஜீரோ சமமா ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். இதுதான் இந்த 8ஆம் எண்ணுடைய தன்மை. அப்ப 2 பக்கமும் சமமான ஒரு பானை அடுக்கியது போல் இருப்பதால் ஒன்று அப்படி போனால் நீதிமான், இப்படி வந்தால் அக்யூஸ்ட். இதில் நல்ல 8ஆம் நம்பர் உள்ளவர்கள், நல்ல 8ஆம் நம்பர்னா எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ராசி லக்னம் நட்சத்திரத்தை வைத்து அவருடைய லக்னம் என்ன லக்னம், அவருடைய ராசி என்ன ராசி, அதில் அமைந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, அதை வைத்து நல்லவர்கள், அதை வைத்து கெட்டவர்கள் என்று தீர்மானிக்கலாம். வெறும் 8ஆம் நம்பரை வைத்து தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நல்லவர்னு சொன்னா நல்லவர்கள் எப்படிங்க எழுதியிருக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே என்னுடைய பதிலை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 8ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் ஜெயில் வார்டனாகவும் நீதி காவலனாகவும் இருப்பார். அதே 8ஆம் நம்பரில் பிறந்தவர் அடங்காத்தனமும்
கொலைகாரனமும் கொள்ளக்காரனாகவும் ஈவரக்கம் இன்றி, அப்படியே கதற கதற கேள்விப்படுறோம் இல்லையா, கதை அறுத்து போடுறாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த செயலை செய்யக்கூடியவரும் இந்த 8ஆம் நம்பரை தான். அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க ஒன்று 8ஆம் தேதி பிறந்திருப்பார்கள், அல்லது அவர்கள் பெயர்களை கூட்டி எடுத்து பார்த்தோம் என்றால் 8ஆக அமையும். அதே போல் மிகப்பெரிய சீற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படுது இல்லையா, அதாவது நாட்டுக்கு பேரழிவு ஏற்படக்கூடிய தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தேதியில் 8ஆக இருக்கும், அல்லது மாதத்தில் 8ஆக இருக்கும், அல்லது வருடத்தில் 8ஆக இருக்கும், அல்லது மூன்றையும் கூட்டி பார்த்தால் அந்த இடத்தில் 8 வரும். ஒன்று முன்தேதி 8 வரும், அல்லது கூட்டி பார்த்தா 8 இருக்கும். இந்த 8ஆம் தேதி, அதாவது 8ஆம் நம்பர் இடம்பெறாமல் எந்த பேரழிவும் இடம்பெறாது. இது அனுபவ ரீதியாகவும் ஆய்வு ரீதியாகவும் நான் கண்ட உண்மை. எப்பொழுதுமே நாம் என்ன செய்யணும்னா, ஒரு கேள்வி கேட்பதற்கு முன் அது சரிதானா என்று சர்ச் பண்ணுவது நம்மளுடைய கடமை. அப்படி சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக தேதியிலோ மாதத்திலோ அல்லது வருடத்திலோ அல்லது மூன்றும் கூட்டியோ 8ஓ அல்லது முன்னாடி 8ஓ, ஆக மொத்தம் இந்த சனி பகவான் இடம்பெறாமல் அங்க பேரழிவு இடம்பெறாது. இதே 8ஆம் நம்பர் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும், மிக உன்னதமான நிலைகளையும் கொடுக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், இதே 8ஆம் நம்பரில் பிறந்தவர்களை முதலமைச்சராகவும் ஆக்கும், நாட்டின் பிரதமராக ஆக்கும், இப்படி உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போகும். ஆனால் அவர்கள் அதற்கு தகுந்த உன்னத வேலை செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் அவர்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் அவர்கள் சுயநலவாதியாக செயல்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்களை ஒன்று நோய்வாயில் படுக்க வைத்து ஆளை கொண்டு போய்விடும், அல்லது எதிர்பாராத, நம்ம எதிரே பார்க்க மாட்டோம் அந்த அளவுக்கு திசை திருப்பிவிடும், அப்படியே முடக்கிடும். சனி பகவானை என்னென்னவெல்லாம் வர்ணிப்பார்கள் என்றால், சனி பகவானை இருட்டு கிரகம் என்பார்கள், வயதான கிழவன் என்பார்கள், மொண்டி முடவன் என்பார்கள், முடக்கு வாதம் என்பார்கள். இப்படி சனி என்று ஒரு 10 வாட்டி சொன்னாவே அதை நம்ம பிடிச்சிக்கும் என்றெல்லாம் பயப்படுவார்கள். பிடிக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. நீங்க 3 தடவைக்கு மேல சொன்னாவே, இப்ப நான் 3 தடவைக்கு மேல சொல்லிட்டேன், என்னையே பிடிச்சிருக்கும். ஆனாலும் பயப்பட தேவையில்லை. நாம நேர்மையா இருக்கிற வரைக்கும் நீங்க சனி என்று 1000 தடவை சொன்னாலும் உங்களை அது எது செய்யாது, உங்களுக்கு மேன்மை கொடுக்கும். அதே நீங்க தீய செயல் செய்துவிட்டு அது என்ன செய்துவிடும் அப்படி என்ற ஒரு சொல் நீங்க மனசில் நினைச்சிட்டாவோ அல்லது வெளியே சொல்லிட்டாவோ உங்களை அப்படியே திசை திருப்பிவிடும், புரட்டி போட்டுவிடும். ஒரு செடியை, ஒரு மரத்தை புரட்டி போட்டுட்டா அந்த மரம் என்ன ஆகும்? அது மண்ணுக்குள்ள நேரம் நிற்கிற வரைக்கும் தானே அந்த மரத்தோட மகிமை. அப்புறம் அதை புரட்டி போட்டுட்டா வேறு மேலே வந்துடும், மரம் கீழே போய் எப்படி அது பிழைக்கும்? அந்த மாதிரி சனி பகவான் ஆதிக்கம் பெற்றவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தார்கள், ஆண்டு கொண்டும் இருக்கிறார்கள். அதே போல் சனி பகவான் ஆற்றம் பெற்றவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள். அந்த அடுக்கு பானை பாருங்க, மேல ஒரு பானை கீழே ஒரு பானை, மேல ஒரு 0 கீழே ஒரு 0. நீங்க ஹீரோவாக செயல்பட்டாலும் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். நீங்க 0வாக மனசுல நினைச்சு ஹீரோவாக வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களை 0வாகத்தான் ஆக்கும். இந்த தேதியில் பிறக்க கொடுத்து வைத்திருக்கணும். என்னங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துது, இந்த தேதியில பிறக்க எனக்கு கொடுத்து வைக்கணுமே அப்படி என்று நீங்க கேட்கலாம். கிரகத்திலேயே நீதிமான் என்று பெயர் எடுத்த கிரகம் சனி கிரகம் ஆகும். யாரெல்லாம் இந்த சனி கிரகத்தில் பிறந்தார்களோ அடுத்த ஜென்மத்தில் அவர்கள் அப்படியே சுக்கிர கிரகமாகவும் குரு கிரகமாகவும் பிறக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் இந்த சனி கிரகத்தில் பிறந்தவர்களுக்கு என்னவெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ அத்தனை கஷ்டத்தையும் கொடுத்து, அதே போல் என்னவெல்லாம் பதவி கொடுக்கணுமோ என்னவெல்லாம் அவனை சொகுசுப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு படுத்தி, எப்படியெல்லாம் அழகு பார்க்கணுமோ இப்படி செஞ்சால் அப்படி, அப்படி செஞ்சால் இப்படி என்று நம்மளுடைய கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு ஜோதிட ஆய்வுக்கே ஒரு சவாலாக இருக்கும் இந்த 8ஆம் நம்பர். எத்தனையோ பேர் எந்த நம்பரை வேணாலும் அவ்வளவு சீக்கிரம் ஆராய்ச்சி பண்ணிடலாம். ஆனா இந்த 8ஆம் நம்பரை ஆராய்ச்சி பண்ணி மிகை கண்டவர்கள் யார் என்றால் இதுவரை யாரும் இல்லை என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏனென்றால் இது நல்லா பாருங்க, மூக்கு கண்ணாடி எப்படி 2 கண்ணாடி ரவுண்டா இருந்து நடுவில் டச்சுக்கு ஒரு கம்பி, அந்த மாதிரி இது 0
டபுள் ஜீரோ, ஒரு ஜீரோ, பூஜ்ஜியத்துக்குள் ராஜ்யம் ஒரு பாட்டே இருக்கு. இந்த பூஜ்ஜியம் இல்லாமல் எந்த மதிப்பெண்ணும் பார்த்தீங்கன்னா எந்த நம்பராக இருக்கு, ஒரு 1ஆம் நம்பருக்கு ஒரு பூஜ்ஜியம் போட்டா 10, 2ஆம் நம்பருக்கு ஒரு பூஜ்ஜியம் போட்டா 20, அப்படியே ஒவ்வொரு பூஜ்ஜியமா சேர்த்துக்கொண்டே போனால் பாருங்க மதிப்பு அப்படி ஏறிக்கொண்டே போகும். அப்போ அந்த சனி பகவான் என்னவா இருக்கார் என்றால் பூஜ்ஜிய வடிவா இருக்கார். அவரை நாம் இயற்கையை நேசித்து இயற்கையை எதிர்கொள்ளாமல் பஞ்சசக்திகளுக்கு தகுந்த போல் நாம் ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் என்ற புரிதலோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு அடுத்த பிறவி மிக அருமையாக. நிறைய பேர் இந்த பிறவியை நான் பிறந்து பெருசா இருக்குது, நான் அடுத்து நான் பிறக்க போறேனா அப்படின்றலாம் ஒரு வாதத்தை வைப்பார்கள். அதே வாதத்தை வைக்கக்கூடிய யாரு, 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தான் அந்த வாதத்தையும் வைப்பார்கள். அவர்களுக்கு அதே தான் மாசத்துல 8 இருக்கும், அல்லது வருஷத்துல 8 இருக்கும், அல்லது தேதியில் 8 இருக்கும். இல்லையா 3 கூட்டி பார்த்தா 8 இருக்கும். ஆனா அப்படி இல்லைன்னா அவர் பெயர்கள் மொத்தமா 8 இருக்கும். இந்த நாத்திகம் பேசுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விரக்தி நிலை பேசுவது இவர்கள் தான். அதே 8ஆம் நம்பர் உன்னதமான புக்ஸ்களை படித்து உன்னதமான செயல்களை செய்து மக்களுக்கு நீதி அரசராகவும் இருப்பார்கள். அதனால் தான் சொல்கிறோம், இந்த நம்பரை சரியாக ஆய்வு பண்ணவர்கள் இன்னும் இல்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். உலகத்துல ஒருத்தர் கூட இன்னும் இல்லை. ஏன்னா உலகம் என்பது அது மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் தான் நாமெல்லாம் ஒரு நெகக்கங்கு கூட இல்லை, ஒரு முடிய அளவு கூட இல்லை. நம்ம ரொம்ப ரொம்ப லேசானவங்க. நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் பேசி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை வச்சு கிரகிச்சு கொண்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாதது எத்தனையோ இருக்கு உலகத்துல. அதுக்கு தான் பெரிய பெரிய வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அப்போ எவ்வளவோ கத்துக்க வேண்டியது. முழுமையா கற்றவர் யாருமே இல்லை. இருந்தாலும் தெரிந்தவற்றை வைத்து நாம் ஒரு திருப்தி அடைய வேண்டும். அந்த விரக்தி நிலையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். இதையெல்லாம் 8ஆம் நம்பருக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எதுக்காக அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு அடிக்கடி விரக்தி மனப்பான்மை வந்துடும். நல்லா பேசிட்டு இருப்பீங்க, நல்லா சிரிச்சிட்டு இருப்பீங்க, திடீரென்று ஒரு சோகம் உங்க முகத்துல தாக்கும், உங்க எண்ணத்துல தாக்கும், உங்க முகம் அப்படியே சுருங்கும். இது உண்மையா இல்லையா என்று என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா பேசிட்டு இருப்பீங்க, நல்லா சிரிச்சிட்டு இருப்பீங்க, நல்லா இது பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர் என்று எந்த நேரம் உங்களை அட்டாக் பண்ணணும்னு தெரியாது. உங்க இதயத்தை அப்படியே லைட்டா இந்த மைல்டு சொல்றாங்களே அது மாதிரி மைல்டா தொடும் உங்களுடைய நேச்சுரலிட்டி. ஆனாலும் இதே 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் மற்றரை சிரிக்க வைத்து மகிழ்விக்கும் அளவுக்கு திறமை வாய்ந்தவர். ஜோக்கர்ஸ் என்று சொல்லலாம். ஜோக்கர்ஸ் என்றால் சாதாரண ஜோக்கர்ஸ் எல்லாம் இவர் அல்ல. இவரெல்லாம் எதை செய்தாலும் மிகப்பெரிய நிலைக்கு வந்துடுவார்கள். ஆனால் செய்யணும், அதுதான் மேட்ரு. துணிந்து செயல்பட்டால் இவர் வாழ்க்கையில் வெற்றி அடைவார். துணிவை இழந்தார் என்றால் இவர் 0 ஆவார். இருந்தாலும் 8ஆம் நம்பரில் பிறந்த 80% பேருக்கு மனதிகிரியும் மனதிடம் உண்டு. ஆனா என்னதான் மனதிகிரி என்ன மனதிடம் இருந்தாலும் விரக்தி நிலை அடைந்தே தீர்வார்கள். எவ்வளவு பேர் அவரை சுத்தி இருந்தாலும், எவ்வளவு பாசங்கள் அவருக்கு கிடைத்தாலும், பாசம், நேசம், அன்பு, பண்பு இப்படி அப்படி சொல்லிட்டே போலாம்ல, லவ், அதெல்லாம் எத்தனை கிடைச்சாலும் சரிங்க, அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கவே திடீர்னு ஒரு விரக்தி நிலை, மனநிலை, அந்த மைல்ட் அட்டாக் அப்படிம்பாங்க இல்லையா, அட்டாக்னா இதய அடைப்பு, அந்த மாதிரி இவர்களுடைய மனதை அதை அடைக்கும். அப்போ மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் அதை இவர் பெரிதுபடுத்தாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நமக்கு மட்டும் என்ன அப்படி என்று நினைத்தார்கள் என்றால் இவர்கள் ஜெயித்து விடலாம். நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது என்று நினைத்தார்கள் என்றால் இவர்கள் அக்யூஸ்ட் ஆகிவிடுவார்கள். இவ்வளவுதான். ஒரு மனிதனுடைய மனசுதான் அவனை அக்யூஸ்ட் ஆக்குவதும் அல்லது உன்னத நிலை கொண்டு போவதும் மனசுதான். நிறைய பேர் நான் தான் கடவுள்னு அப்பப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாகிட்டு இருக்காங்க. மனிதனால என்னைக்குமே கடவுளாக முடியாது. உலகம் ஒரு பேரு இயக்கம். அது பேரு இயக்கம் கூட சொல்ல முடியாது. அதுக்கு மேல அப்படி மேல அது எத்தனையோ மர்மங்கள் நிறைந்த உலகம் இயக்கம். அது உலகம் சொல்ல முடியாது. பிரபஞ்சங்கள் இயக்கம். சமுத்திரத்துல பாருங்க, எத்தனையோ கோடான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்குது. இன்னும் கிரக நிலைகள், எத்தனையோ கிரக நிலைகள் இருக்குது. நம்மனால ஒரு மிஞ்சி போனா ஒரு செவ்வாய் கிரகத்துல ஒரு கால் வைக்க பார்க்கிறோம், ஒரு நிலவுல கால் வைக்க பார்த்தோம். இப்படி இந்த மாதிரி நம்ம அதுதான் செய்ய முடியும்.
அதையெல்லாம் உருவாக்க முடியாது. போய் பார்க்கலாம், அதுல என்ன இருக்கு, மண் இருக்கா, தண்ணி இருக்கா, காத்து இருக்கா, ஆய்வு பண்ணலாம் ஒழிய அதை எதுவுமே நம்மளால படைக்க முடியாது. அப்புறம் எப்படி நீங்க மனிதன் வந்து கடவுள் ஆவீங்க? கடவுள் என்று ஆகலாம் எப்படி? உன்னத நிலை, அதாவது மற்றவர்களை நீங்க கொடுமை செய்யாமல் இருந்தால் நீங்கள் கடவுள். மற்ற உயிர்களை நீங்க கொல்லாமல் இருந்தால் நீங்கள் கடவுள். யார் கொல்லாமல் இருக்கிறோம்? மற்றவர்களை நீங்க கொடுமை செய்யாமல் இருந்தால் நீங்கள் கடவுள். மற்ற உயிர்களை நீங்க கொல்லாமல் இருந்தால் நீங்கள் கடவுள். யார் கொல்லாமல் இருக்கிறோம்? கொசுவை கொல்லாமல் இருக்கோமா, மூட்டை குஞ்சை கொல்லாமல் இருக்கோமா, ஒரு எறும்பு கொல்லாமல் இருக்குமா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். அப்போ நம்ம எப்படி கடவுள் ஆக முடியும்? அதனால யார் கடவுள் என்று சொன்னாலும் நம்பாதீங்க. முதல்ல நீங்களும் அந்த மாதிரி முயற்சிக்காதீங்க. கடவுள் என்பது பாக்ஸ் வேற, அது பிரபஞ்ச வடிவ சக்தியா இருக்கிறது, அது கதிர்வீச்சு பிம்பங்களா இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஒருங்கிணைக்க முடியாது. நம்ம மனசை ஆழ்ந்த சிந்தனையோடு கடவுளை நோக்கி பயணித்து நம்மை உன்னதமாக்கி நாம குருவாக ஆகலாம். யார் குருவாகலாம்? மனித சமுதாயத்துக்கு குருவாகலாம். மனித சமுதாயத்துக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நாம குரு. இவ்வளவுதான் நம்ம பொசிஷன். அதை விட்டுட்டு திடீர்னு இருந்து ஒரு அம்மா கடவுளுங்கிறாங்க, அன்னைக்கு ஒரு ஐயா கடவுள்னாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தானே கடவுள்னா அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த கடவுள் சொல்லி என்ன பண்ண முடியும்? எதையாவது சீர்திருத்தம் பண்ண முடியுமா? இந்த பேரழிவு ஏதாவது தடுத்து நிறுத்த முடியுமா? இன்னைக்கு நோய், ஒரு காத்தா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சங்கள் அதுவே ரொட்டேட் பண்ணி சரி பண்ணிக்கும். எது எச்சா போச்சோ அதை சமநிலைப்படுத்திக்கும். அது சமநிலைப்படுத்துவது எப்படி படுத்தும்? ஏதாவது ஒரு அழிவு கொடுத்து அதுக்கப்புறம் தான் சரி பண்ணிக்கும். இது இயற்கையுடைய மாற்றங்கள், சீற்றங்கள் ஒழிய மனிதனால், தனிப்பட்ட ஒரு மனிதனால். உடனே என்ன சொன்னாங்க? ஜப்பான்ல உருவாக்கிட்டாங்க. நான் நினைச்சா நீ நினைச்சாவெல்லாம் உருவாக்க முடியாது. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒரு குறிப்பிட்ட மதத்து மேல பழிய போட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. இயற்கை பேரழிவுங்கிறது, இயற்கை மாற்றங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த இயற்கை பேரழிவு எப்ப நடந்துச்சு? 2019 12ஆம் மாசத்துல தனுசு ராசியில் 6 கிரகங்கள் ஒரே இடத்துல இருந்தது. அந்த நேரம் சூரிய கிரகணம் அதிகப்படியான டைம் எடுத்துக்கிச்சு. அப்ப சூரிய ஒளி கம்மியா இருந்தா அந்த இடத்துல என்ன ஆகும்? சூரிய கம்மி இல்லை, சூரிய ஒளி இல்லை. அப்போ இல்லை அப்படின்னா நல்லா பார்த்துக்க, சூரிய ஒளி இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இந்த பூமிக்கு உலர்ந்த தன்மை இருக்காது, கிருமிகள் உருவாகிடும். அப்போ அதிக டைமான அதை எடுத்துக்கொள்ளும் போது பலவிதமான நோய்களும் கிருமிகளும் தொற்றுகளும் உருவாகும். இதை யாரு தனிப்பட்ட முறையில் இந்த நாடு இந்த மதம் என்று சொல்வது தவறான விஷயம். சரி, இதற்கு 8ஆம் தேதிக்கு பிறந்தவங்களுக்கு என்ன சம்மதம் அப்படின்னா, இந்த 8 தான் எல்லாமே. ஐயா 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல இப்ப இருக்குன்னு நினைச்சுக்கோ. இது ஏன் இதெல்லாம் பேசும்போது பாட்டு இதெல்லாம் சம்மந்தப்பட்டு சொல்றோம்னா, பாட்டு தாங்க ஐயா நம்ம எல்லாமே. நம்ம பிறந்த போது பாட்டு தான், நம்ம வாழும் போதும் பாட்டு தான், நம்ம கொண்டே அடக்கம் பண்ணும் போது பாட்டு தான். அதனாலதான் இது சினிமா படம், இந்த நடிகர் இவங்க எல்லாம் வச்சு உதாரணம் வச்சு சொல்லி தர்றது வேற ஒன்று, எந்த ஒரு காரணம் கிடையாது. மக்களுக்கு டக்குனு ரீச் ஆகணும் இல்லையா? அதுக்காக நம்ம சொல்லல வந்து அதெல்லாம் கொண்டு வரணும். எல்லாமே கலந்ததுதான் நம்ம வாழ்க்கையில, பாட்டு டான்ஸ் எல்லாமே கலந்ததான் நம்மளுக்கு எல்லாமே. அதனால 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு என்ன அறிவுறுத்தல் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ எங்கேயோ இருந்து ஒரு சேட்டலைட்ல இருந்து ஒரு கதிர்வீச்சு வர மாதிரி அப்பைக்கப்போ உங்கள் மனம் ஒரு இருண்ட நிலையை அடையும், மன விரக்தி ஏற்படும். அது ஏன் ஏற்படும், எதுக்கு ஏற்படும் தெரியாது. அதனால் அதை நீங்க பெருசா எடுத்துக்காமல், நம்ம இந்த உலகத்துல எதுக்கு பிறந்தோம், எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் என்ன செய்ய போறோம் என்பதை லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு விரிவாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நாம ஏன் சொல்றோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட விஷயத்தையும் இந்த மனம் என்கிற பாக்ஸுக்குள் அடக்க முடியும். விதி என்ற சொல்லை மதியா நாம் அதை கவர் பண்ண முடியும். நம்ம தூங்கி எங்கன்னா பாருங்க, நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும்? அழுக்கா, கண்ணு போல அசிங்கமா எல்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் அதை அழகுபடுத்துறோமா இல்லையா? முகம் கழுவி, பல்லு விளக்கி, முகம் கழுவி, பவுடர் அடிச்சு அப்படி தலை சீவி லட்சணம் வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் மதி அதை மேக்கப் பண்ணும். மதி என்ற கடலில் நீங்க குளிக்க ஆரம்பிச்சீங்கன்னா விதி என்கிற சமுத்திரத்தையும் நீங்க வெல்ல முடியும். கடல் வேறு, சமுத்திரம் வேறு அல்ல. கடலில் அதிகப்படியான ஆழம் கொண்டது சமுத்திரம்.
அப்போ விதி என்பது அதிகப்படியான ஆழம் கொண்டது, மதி என்பது ஓரளவுக்கு கடல் ஆன விஷயம். அப்ப கடலும் சமுத்திரம் இது ரெண்டும் காம்பினேஷன் ஒத்து வரும். அதே வாய்க்கால் போய் அங்க வேலையாகுமா? அப்ப சமுத்திரத்துக்கு விட வாய்க்காலை இணைச்சா வேலையாகாது. ஆனா அந்த வாய்க்காலாக இருப்பதும் இல்ல பெருக்கெடுத்து ஓடும் ஆறாக இருப்பதும் இல்ல ஆறிலிருந்து நீங்க கடலாகுவதும் எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ளதான் இருக்கு. இந்த உங்கள் மட்டுமல்ல, இது அனைத்து மனிதனா பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் இந்த மனம் என்ற பாக்ஸ் தான் கடவுள். கடவுளை எங்கேயோ எப்போ தொலைவாதீங்க. முதல்ல எல்லோரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க. மனிதனுக்கு மனிதன் அழிவு பேரு இல்லாம இருந்தாவே மனிதன் கடவுளாகிறான். ஒருத்தனை அழிக்க கூடாது என்று நினைத்தால் அவன் கடவுள். ஒரு படம் இருக்கு, கமலஹாசனும் மாதவனும் நடித்த படம். அவர் கமலஹாசன் சொல்லுவார், நான் கடவுள். மாதவன் சொல்லுவார், அப்ப நானும் தான் கடவுள். உண்மைதான், அது படத்துக்காக அல்ல, உண்மைதான். ஒவ்வொருவரும் கடவுளை தான். அவரவருக்கு அவர் நான் நல்லவன், எனக்கு நானே நல்லவன் என்று ஒரு பாட்டு. சொல்லிலும் செயலிலும் வல்லவன். யாருக்கெல்லாம் மனது புனிதம் அடைகிறதோ அவர்களெல்லாம் கடவுள். யாருக்கெல்லாம் மனம் விரக்தி அடைகிறதோ அவர்களெல்லாம் சைத்தான், இப்லீஸ், சாத்தான், பேயி, பிசாசு. நீங்க என்ன மாதிரினா பேசிக்கீங்க. சாத்தான் சொன்னாலும் அதே பேய் தான், சைத்தான் சொன்னாலும் அதே பேய் தான், பேயின்னு சொன்னாலும் அதே இப்லீஸ் தான். உங்க சொல்கள் மொழிகள் வேணா வேற மாதிரி இருக்கலாம், ஆனா இயற்கை முடக்கம் நிவர்த்தி, இவ்வளவுதான். நிவர்த்தினா உன்னதம், முடக்கம்னா பேய், பிசாசு, இவ்வளவுதான். இதை உணர்ந்து கொண்டு இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு மனதார பிடிச்சிருக்கு என்றால் இந்த ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். வணக்கம்.